வருகிற அக்டோபர் 26ஆம் தேதி, 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் பரவலாக மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த 3 நாட்கள் மறுபடியும் தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்களில் மிக கனமழையும் அதிகனமழையுமாக நமக்கு தீவிரமடையும். காரணம், மீண்டுமாக தாழ்வு பகுதி உருவாகி மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்த ஆந்திர பகுதிகளிலும் அதிக மழை வாய்ப்பை கொடுக்க போகுது. தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மிக தீவிரமான மழை பொழிவு கிடைக்கும். வரலாறு காணாத மழையானது தமிழ்நாட்டில் அக்டோபரில் பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பொதுவாக நமக்கு எப்பயுமே மழை ஆரம்பிக்கிறதே அக்டோபர் 25, 26 ஆரம்பிக்கும். அப்புறம் நவம்பர் மாதத்தில் மிக கனமழையானது கொட்டி தீர்க்கும். ஆனால் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் அக்டோபர்லேயே வடகிழக்கு பருவமழையில் எவ்வளவு மழை பெய்யணுமோ அவ்வளவு மழையிலும் ஒரே மாதத்தில் பதிவாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு 30 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் மழை பொழிவு தமிழ்நாட்டில் ரொம்பவே தீவிரமாக பதிவாயிருக்கு. கடந்த 3-4 நாட்களில் மட்டும் தினந்தோறும் மழை பொறுத்த வரைக்கும் சதம் அடிக்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது 10 சென்டிமீட்டர் அல்லது ஒரு 100 மில்லிமீட்டர் மழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பதிவாகிட்டு இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு மழையாக தான் நம்ம தொடர்ந்து எதிர்பார்த்தோம். இனி வரும் நாட்களிலும் இதை விட இன்னும் அதிக மழை பொழிவு நிச்சயமாக காத்திருக்கு. முதலாவது நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நிறைய பேர் லைக் பண்ணாமலே இருக்கீங்க. மறக்காம ஒரு லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் படிப்படியாக மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை குறைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், ஏன்னா சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் இந்த மாவட்டங்களில் மட்டும் விட்டு விட்டு மழைக்கான வாய்ப்பு இருக்கும். மற்ற இடங்கள் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் மழை குறைஞ்ச மாதிரி தெரியும். அதே மாதிரி டெல்டா மாவட்டத்திலும் நிறைய இடங்களில் இயல்பு நிலை திரும்பினது போல இருக்கும். ஆனால் மறுபடியும் மழை பொழிவு அப்படிங்கிறது வரப்போகுது அப்படிங்கிறதா உண்மை. அது எப்போ எந்த தேதியில் அப்படிங்கிறதை பார்க்கலாம். இதே அக்டோபர் மாதம் தான், நவம்பர் மாதம் கூட இல்லைங்க. இதே அக்டோபர் மாதத்தில் அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் அதிக மழை பொழிவு காத்திருக்கு. முதலாவது நம்ம பார்க்க போகிறது வங்கக்கடலில் மீண்டும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது கண்டிப்பாக உருவாகி வலுப்பெறும் தாழ்வு மண்டலமாக. அப்போது ஒரு தாழ்வு மண்டலம் உருவாகும் போது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குமான தற்போது வரைக்கும் இல்லை. புயலாக மாற வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏன்னா இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தாழ்வு மண்டலமாக வலு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. 70 கிலோமீட்டர் 70 முதல் 75 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கக்கூடும். அதனால ஒரு தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் வலு பெறலாம். ஆனால் இது புயலாக மாறி தமிழகத்தில் வருமா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். புயலாக மாறினாலும் தமிழகத்தில் நுழைவது அப்படிங்கிறது சற்றே ஒரு கடினமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த திசை பொறுத்தவரை, தாழ்வு பகுதியினுடைய திசை பொறுத்தவரை வடக்கு வடமேற்குனால ஆந்திர பகுதிகளிலேயே முழுமையாக கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. என்னதான் நமக்கு ஆந்திர பகுதிகள் போனாலும் தமிழக கடலோர மாவட்டங்களிலும் மிக கனமழை மற்றும் அதி கனமழையானது கண்டிப்பா பதிவாகும். வருகிற அக்டோபர் 26, 27, 28 ஆகிய தேதிகளில் அதி கனமழை கடலோர மாவட்டங்களில் புரட்டி போடும். அதனால இந்த 3 நாட்களும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாக பதிவாக போகுது. அதி கனமழையானது ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதி கனமழை எப்போது இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த 3 தேதிகள் தமிழக கடலோர மாவட்டத்தில் இந்த 26, 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் இந்த 3 நாட்களிலும் பரவலாக மிக கனமழை முதல் அதி கனமழையினுடைய தீவிரம் சற்று வலுவானதாக காணப்படும். தொடர்ந்து மழை எங்கெல்லாம் பெய்யாமல் இருந்ததோ எல்லா பகுதிகளிலும் மழை வாய்ப்புகளும் இன்னும் தீவிரம் அடையும். எங்கள் ஊரில் வெறும் கனமழை மட்டும்தாங்க வந்துச்சுன்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த பகுதிகளிலும் வலுவான மழை பொழிவுகள் நிகழ்வுகள் நிச்சயமாக நமக்கு வந்து கரையை கடந்து அதிக மழை வாய்ப்புகள் நவம்பர், டிசம்பரிலும் தமிழ்நாடு முழுவதுமாக காத்திருக்கிறது. இப்போதைக்கு இந்த அக்டோபர் 3 நாட்கள் கடலோர பகுதிகள் உஷாராக இருக்கணும். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் போன்ற மாவட்டங்களில் அதிக மழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. அக்டோபர் மாதம் பொறுத்தவரை காற்றினால் நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. அதுதான் நம்ம மறுபடியும் சொல்கிறோம். ஒரு 100 கிலோமீட்டர் வேகம், மின் கம்பங்கள் சாய்ந்தது, மரங்கள் வேரோடு சாய்ந்தது, மின்சார கம்பங்கள் காற்றில் பறந்தது, அந்த மாதிரி செய்திகள்லாம் நம்ம கேட்க மாட்டோம். மழையினால் மட்டும்தாங்க எங்கே பார்த்தாலும் ஒரே மழை தண்ணீர் சூழ்ந்து காணப்படுகிறது. தாழ்வான பகுதிகள் வெள்ளக்காடாக இருக்கிறது. இப்படிப்பட்ட செய்திகள் தான் நமக்கு அதிகமாக வரும் நாட்கள் இருக்குமே தவிர காற்றுனால நமக்கு எந்த பாதிப்பும் இருக்க போகிறதில்ல. மழையினுடைய சேதங்கள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகுது.
அடுத்ததா வட தமிழக கடலோர மாவட்டங்கள் வரும் நாட்கள் தண்ணீரில் மிதக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மிக கனமழை முதல் அதி கனமழையும், கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையும், டெல்டா மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழையும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சற்றே பாதிப்புகள் அதிகமாக இருக்க போகுது. வட தமிழக உள் மாவட்டங்கள், குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் பரவலாக விட்டு விட்டு நமக்கு தீவிரமடையும். சில இடங்களில் கனமழையாக இருந்தாலும் சில இடங்களில் மிக கனமழையும் ரொம்ப தீவிரமாக கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் கனமழை சற்று வலுவாக இருக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் இனி வரும் நாட்களில் பெரும்பாலும் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் மட்டுமே கனமழையாக உள் மாவட்டங்களில் எதிர்பார்ப்புகள் இருக்கு. தொடர்ச்சியாக தென் மாவட்டத்தில் அதிக மழை கிடைச்சது. மீண்டும் இதே மாதிரி மழை வருமா அப்படின்னா சற்று சந்தேகம் தான். ஏன்னா இப்போ நமக்கு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. இதனால தென் மாவட்டங்களில் மழை கொஞ்சம் குறையதாங்க செய்யும். அதுக்காக மழையே வராது அப்படிங்கிறது இல்லை. மிதமான மழையும் கனமழையுமாக விட்டு விட்டு தென் மாவட்டத்தில் பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கணிசமாக இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்ப ஆரம்பிச்சிடும். தென் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வெயிலும் அப்பப்போ நம்ம எதிர்பார்க்க முடியும். தென் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விட்டு விட்டு மிதமான மழை மற்றும் கனமழையாக சில சமயங்கள் ஒரு குறுகிய நேரத்தில் மட்டும் மழை பதிவாகிட்டு அப்படியே ஓய்வு கொடுத்துரும். அப்போ இனி வரும் நாட்கள் ஆபத்துகள் எங்கே இருக்குது, ஆபத்துகள் எங்கே இல்லை அப்படிங்கிறத மிக தெளிவாக இந்த வானிலை அறிக்கை நீங்கள் கேட்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதிக மழை பொழிவுகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை போன்ற இடங்கள் தான் அதிக அளவில் நமக்கு மழை பொழிவு ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதுக்கப்புறம் கடலூர், விழுப்புரம் போன்ற கடலோர மாவட்டங்களிலும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும். புயலுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. மழை மட்டுமே அதிகம் எதிர்பாருங்க. மழை தரக்கூடிய நிகழ்வுகளாக தான் இனி வரும் நாட்களில் இருக்க போகுது. நவம்பர் மாதம் 2வது 3வது வாரங்களில் புயலுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். நம்ம கடந்த சில நாட்களாக அந்த 10 நாட்களில் நீங்கள் மழை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூடுதல் மழை பொழிவு நிறைய மாவட்டங்களில் பெய்ய வேண்டிய மழையை விட 2 மடங்கு மழை பதிவாயிடுச்சு. அதே மாதிரி ஒரு சில மாவட்டங்களில் சராசரியான மழை பொழிவை விட 50% கூடுதலாக மழை எல்லாமே பதிவானதை பார்த்தோம். பாருங்கள், அக்டோபர் முடியவே இல்லை, அதுக்குள்ளேயே நமக்கு வடகிழக்கு பருவமழையில் கிடைக்க வேண்டிய ஒட்டுமொத்த மழையும் ஏதோ ஒரே மாதத்தில் கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அதனால் பருவமழை இன்னும் முடியலை. அடுத்த வருஷம் ஜனவரி வரைக்கும் நமக்கு பருவமழையானது காத்திருக்கு. பொங்கல் நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு மழை தீவிரம்லாம் முழுமையாக நமக்கு இருக்க போகிறது இருக்காது. அதனால் கொஞ்ச நாட்கள் இன்னும் ஒரு 2 மாத காலங்கள் அதிக அளவு மழையை நம்ம எதிர்கொள்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்கெல்லாம் இப்பொழுதே ஒரு முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மழை நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும். பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை பொறுத்தவரை மழை பொறுத்தே உங்களுக்கு அறிவிப்புகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். அந்த மழை எப்போ அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ஆகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு நாளும் சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.